ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, எங்கள் ஊர் கோயில் திருவிழா வந்து ஆரம்பித்தாச்சு. முதல் நாள் நைட்டு சாமி அலங்காரம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து மறுநாள் தீச்சட்டி எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த டே எப்படி போயிருக்கு அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். இதுலேருந்து யாருமே தூங்கவே இல்லை. நான் மட்டும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கியிருப்பேன். மீனா தூங்கவே இல்லை. நைட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சாமி எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து சாமியை வந்து சில எடுத்துகிட்டு போய் வச்சு இங்கே சாமியோட பொருள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பெட்டியில், அதெல்லாம் கொண்டு போய் அந்த பூஞ்சோலைன்ற இடத்துல வச்சு சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி அங்கேருந்து நைட் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவே மணி 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு தான் சாமியே கோயிலுக்குள்ளே வந்துருச்சு. வந்து ஒரு 1.5 மணி நேரம் கேப்ல வந்து மாவிளக்கு, அடுத்து முளைப்பாரி எடுத்தாங்க. அது பாத்தீங்கன்னா 2 இடத்துல சாமி கும்பிடுறாங்க. இங்க நம்மதுல ஒண்ணு, அங்கிட்டு ஒரு சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு கோயில்லையும் இந்த சாமியும் கொண்டு வருவாங்க, அந்த சாமியும் கொண்டு வருவாங்க. மொத்தம் 3 சாமி ஒரே இடத்துல. அந்த கோயில் வந்து காளி பகவதி அம்மன். சோ வந்து அங்க 2, இது வந்து வெறும் பகவதி அம்மன் மட்டும்தான். 2 சாமியும் வந்து ஒரே டைத்துல கொண்டு வந்து ஒன்னா கொண்டு வந்துட்டு அப்படி அந்த சாமி அங்கிட்டு பிரிஞ்சு போயிடும். இங்க வந்து இந்த சாமியை வந்து கோயிலுக்குள்ள வச்சிருவாங்க. அதுதான் நடந்துச்சு நைட்டு. அதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. செம சூப்பரா இருக்கும். அந்த 3 சாமி வந்து சந்திக்கிற டைம் இருக்கு பார்த்தீங்களா, அது சொல்லிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். எப்படி சொல்றேன், நம்ம மேலே புல்லரிக்குதும்போம்ல அந்த மாதிரி இருக்குங்க அந்த டைம். நான் வீடியோஸ்ல காட்டுறேன், எப்படி ஃபீல் பண்றீங்கன்ற சொல்லுங்க. ஆமா, அதுக்கப்புறம் வந்து மீனா கும்மிலாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. யாருமே எல்லாமே மீனா கூட கும்மி, நான் மட்டுமா மத்தவங்க எல்லாம் கூட சேர்த்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, அதான் நேற்று இல்ல 3 மணிக்கு தூங்கினேன். அதுதான் நேற்று நைட்டு நடந்துச்சு. விடிய நைட்டு நான் வந்து தூங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு போய் அது என்ன பண்ணாங்க. அப்புறம் காலைல வெள்ளம் அனுப்பிச்சு குளிச்சு இப்போ தீச்சட்டி எடுக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ தீச்சட்டி எடுக்க போகிறோம். மீனா முதல் முறையாக எடுக்க போகுது, பயத்தோடு எடுக்க போகுது. ஆனால் பயப்படாம இரு. நீ யார் கிறிஸ்டினா போட்டு இது பண்ணாது. ஓகே, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ராஜாஜி வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம தீச்சட்டி எடுக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். சரி பாப்பா. யாரா சமைப்பா? ஏய் ருத்வின, யார் சமைப்பா? சொல்லு, யார் சமைப்பா? அப்புறம் திக்கு புட்டதுல மாத்திடுது. வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தாங்க வந்து தீச்சட்டி எடுக்கிற இடத்துக்கு வந்து கிளம்புவோம். சாமி எங்கே அலங்காரம் பண்ணாங்களோ பூஞ்சோலையில், அந்த இடத்துலேருந்து தான் வந்து கோயிலில் வந்து சுற்றி வந்து திரும்பி அதே இடத்துல கொண்டு போய் வந்து தீச்சட்டி வைக்கணும். ஸோ அதுக்காண்டி எல்லாருமே கிளம்பியாச்சு. நாங்கள் மட்டும் இல்லை, யார் யார் வந்து கங்கணம் கட்டியிருக்காங்களோ அவங்க மொத்த ஃபேமே வந்து கோயில் முன்னாடி வந்துடுவாங்க. அங்கேருந்து கொட்டடிச்சிட்டு தான் வந்து தீச்சட்டி எடுக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கோயிலுக்கு வரையிலே வந்து தண்ணி ஒரு கூட வந்து ஊற்றி தான் கூட்டிகிட்டே வந்தாங்க. ஸோ வந்து அப்படியே வந்து நின்றுருந்தேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து அங்கே கோயிலில் வந்து சேட்டாண்டி வேஷம் போட போகிறோம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அந்த மண்ணை எடுத்து லைட்டாக பூசி விட்டுட்டு பாப்பாவையும் தம்பி வந்து கூட்டிகிட்டு வரணும். ரித்வீனுக்கும் மகிழினிக்காண்டி தான் இந்த ஒரு வேண்டுதலே. ஸோ அவங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. ஸோ வந்து அதையும் இப்போயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி அதையும் பண்ண போகிறோம். தீச்சட்டி எடுக்கிறதுக்கு தான் இப்போ எல்லாருமே வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அந்த குளம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் ஒன்ஸ் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா தீச்சட்டி அதை பூ வந்து வளர்த்தி கொடுப்பாங்க. நம்ம வந்து அந்த பூவோடு வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஆடு கொட்டடிச்சு ஆடுவியா? அதான் தூக்கிட்டாங்க. இறங்கணும் பிரச்சனை அப்படி எடுத்து போடு. செருப்பு போட்டுக்கிறேன். ஆடாயங்களா மணியா உட்காரு குனி.
இதுக்கப்புறம் வந்து ஒரு தரமான சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்னால் வந்து பாதிக்கு மேலே வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு வர முடியல, சாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வேகமாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஆளாக வந்து சாமியை கும்பிட்டுட்டு திரும்பி நான் தான் ஆளாக கொண்டு வந்து கரகம் விடுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னை எவ்வளவோ தூரம் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்காங்க. அதை வீடியோஸ் கூட யாருனாலும் என்னை வச்சு எடுக்கவே முடியல. ராஜாத்திட்ட தான் இந்த கிளிப்பை கூட ஆக்சுவலாக வாங்கியிருந்தோம். அவள் வீடியோ எடுக்க ராஜாத்தி ஃபோனை எடுத்த ஸ்பாட்டில் நான் என்னை ஆளவே காணோம் அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தா. நீயா இந்தளவுக்கு பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரில. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த மாலைலாம் பார்த்திங்க அப்படின்னா கழட்டி அங்கே அந்த குளத்துலையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வேலில் போட்டு ஒரே ஒரு மாலை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். பவித்ரா வந்து இன்னொரு கோயிலில் வந்து தீச்சட்டி எடுத்தாங்க. தம்பி ஒய்ஃபு நான் எல்லாம் இந்த கோயிலில் வந்து இங்கே எடுத்திருந்தோம். அப்பா அம்மாவுக்கு எப்படி சாமி வந்துச்சு? என்னால் பிடிக்கவே முடியல மீனாவை. நீ தான் ஃபஸ்ட்டு சாமி வந்ததில் ஃபஸ்ட்டு நீ தான் தூக்கிட்டு போய் இறக்குனது. உனக்கு தெரிஞ்சா தெரியலையா? எனக்கு என்ன பயம், ஐயோ கீழே போட்டுருவியோ அப்படின்ற பயம் தான். கொடுனாலும் கொடுக்க மாட்டேன்ட்டேன். எதுவுமே பண்ணல, நான் கூட பயங்கரல எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணல. பரவாயில்ல. இல்லை ஒரு மாலையை கொண்டு போக சொன்னாங்க. சாமி என் பேரனுக்கு நல்ல அறிவு கொடு, நல்ல புத்தி கொடு, நல்ல படிப்பு கொடு. என் பேரனுக்கு மேல்காலம் அரிக்கக்கூடாது. என் தங்க பிள்ளைக்கு பேத்திக்கு அறிவு கொடு, நல்ல புத்தியை கொடு. கை சூப்பக்கூடாது பாப்பா, கை சூப்பக்கூடாது. இந்த மாலைய இந்த சாமி பட்டு மேலே மேலே வை, அந்த இடத்துல மேலே வச்சு. குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எங்கடா எப்போ அந்த அப்பானால பிடிக்க முடியல. அப்பா தள்ளி விட்டுட்டா அதனால. நீ பாத்தியா? எப்போ வரீங்க கேளு, எப்போ வரீங்க கேளு. சாரி உனக்கு பிடிச்சிருக்குதா? நல்லா கருப்பா இருக்கு. அந்த பிள்ளை கருப்பா. அதான் அதான் இதுக்கு நான் வச்சிருக்கேன் இந்த கலர். தீச்சட்டி எடுத்து முடிச்சதுக்கு வந்ததுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்து விரதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். சமையல்காரவங்கள வர சொல்லியிருந்தோம், பட் வந்து கடைசி நிமிஷத்தில் வரல அப்படின்ட்டாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் 2-3 ஊரில் வந்து தொடர்ந்து விசேஷம். ஸோ அவங்களால வர்றதுக்கு டைம் வந்து செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ஃபேமிலியெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அத்தை இருக்கனால அத்தை வந்து மட்டன் குழம்பு அது கூட ஒயிட் ரைஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. மணி, ராஜாத்தி எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணனால கொஞ்சம் டக்குன்னு 1 o'clock எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அவங்க பாண்டியக்காக்கு ஆஃபீஸில் வந்து ஏதோ ஆடிட்டிங் அப்படின்றனால வந்து காலையில் வர முடியல. வெனஸ்டே ஈவினிங் தான் அவங்களும் வருவாங்க. செல்விக்கா மட்டும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அண்ணா ஏதோ இங்கே டியூட்டிக்கு வந்து போயிருக்காங்க, அவங்க வந்தோன்னே அப்படி கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதுக்குள்ளே வந்து மதியம் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். கீழே கருத்து சமையல் ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சுங்க. மேலே வச்சு டேபிள் போட்டு சாப்பாடு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி மாடிக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நீ வேட்டி கொஞ்சம் பெரட்டி கட்டலாம், பின்னாடி அழுக்கு. ரசத்தை ஊற்றி வைக்கிறேன் போ. சிக்கன் மட்டும் எடுத்துட்டா முடிஞ்சு. யாருமே வரலைன்னு கோவம். காயலுக்கு சாமி வந்துருச்சு.
பெருந்தலைவர்கள்லாம் இங்கே இருக்காங்களாம்மா? வயசானவங்க எபோ 30. இதெல்லாம் பிலோ 30. பெரிய பகவதியம்மன் காளியம்மன் பகவதியம்மன் உற்சவ திருவிழா சொல்லு வேகமா முடிச்சு வைங்க, நாங்க வரோம், நைட்டு வரோம். திருவிழா அன்னைக்கே நைட்டு வந்து ஊரில் வந்து ஆடலும் பாடலும் ஒரு நிகழ்ச்சி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து அதை பார்க்குறக்காக கிளம்பிட்டாங்க. ஏன்னா மொதல் நாள் நைட்டு வந்து தூக்கமே இல்லை, தூக்கம் வந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து பார்க்க வந்தோம். பயங்கர கூட்டம், மணி ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம இருந்து வேடிக்கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் வந்து எல்லாம் கிளம்பிட்டோம். வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக பிள்ளைங்களுமே தூங்காமல் வந்து வேடிக்கை பார்க்குறக்காக வந்துட்டு மகிழினி வந்து எனக்கு தெரியவே மாட்டேங்குது, எல்லாத்தையும் உட்கார சொல்லுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருந்தா. பாப்பா உட்காரு பாப்பா, எல்லாம் ஓடுற அவசரத்தில் தள்ளி விட்டுற போகிறாங்க பாப்பா அப்படின்னா அதையும் கேட்கல. அரசன் தான் இழுத்து உட்கார வச்சுக்கிட்டு இருந்தான். நாங்களும் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து பாண்டிய காங்களும் நைட்டு வந்து வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் திருவிழா ஃபங்க்ஷன் வந்து முடியலை. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே வந்து எப்படி போச்சு அப்படின்றதோட கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.